தேவி பாகவதம் திருதிய அத்தியாயம் பிரதம காண்டத்தில் 3ஆமத்து அத்தியாயம் பார்க்க போகிறோம். ஸ்ருண்வந்தி சம்பிரபக்ஷ்யாமி புராணானி முனீஸ்வராः யதா சுதானி தத்வேன வியாசா சத்யவதி சுதாத். சத்யவதி புத்திரனாய வியாசன்லேருந்து புராண தத்துவங்கள் நான் கிரகிச்சிருக்கேன். அதை அறிந்திருச்ச முனீஸ்வரன்மாரே, நான் புராணங்களை குறித்து சொல்கிறேன்னு கேட்டுங்கோ. எவ்வளவு புராணம் உண்டு அப்படின்னு சொல்கிறேன். எப்படி? மத்வயம் பத்வயம் சைவ பத்ரயம் வசதுஷ்டயம் ஆநாபலிங்க குஸ்கானி புராணானி பிருதக் பிருதகு. மத்வயம் மகாரத்தில் தொடங்கப்பட்ட 2 புராணம் உண்டு. ஒன்று மத்ஸ்ய புராணம், இன்னொன்று மார்க்கண்டேய புராணம். பத்வயம் பகாரத்தில் தொடங்கப்பட்ட 2 புராணம் பவிஷ்ய புராணம், பாகவத புராணம். பகாரம் பாலன்கிற பகாரத்தில் தொடங்கப்பட்ட 3 புராணம் உள்ளது. பத்ரயம், திரயம்னா 3. பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம். வா சதுஷ்டயம் வாவில் தொடங்கப்பட்ட 4 புராணம். வாயு புராணம், வைஷ்ணவ புராணம், வராக புராணம், வாமன புராணம். பின்ன ஆயில தொடங்கப்பட்டது அக்னி, அக்னி புராணம். ஆ நா பலிங்க குஸ்கானி ஆ அக்னி புராணம். நாங்கிறது நாரதீய புராணம். பாங்கிறது பத்ம புராணம். லிம் லிங்க புராணம். கா காருட புராணம், கருட புராணம், காருட. கூ கூர்ம புராணம். குஸ்காஜன ஸ்கால ஸ்காந்தம். இப்படி ஸ்கந்தானி புராணானி பிரதக் பிரதகு. அப்படி தனித்தனியா 18 புராணங்கள் இருக்கு அப்படின்னு. அதாக்கான சுகம். மத்வயம் பத்வயம் சைவ பத்ரயம் வசதுஷ்டயம் அநாபலிங்க குஸ்கானி புராணானி பிரதக் பிரதகு. அப்புறம் ஓரோ புராணத்திலே எவ்வளவு ஸ்லோகம் வருது அப்படிங்கிற சொல்றாருங்க. சதுர்தச சகஸ்ரம் ச மத்ஸ்யமாத்யம் பிரகீர்த்திதம் ததா கிரகசகஸ்ரம் தூ மார்க்கண்டேயம் மகாத்புதம். சதுர்தச சகஸ்ராணி ததா பஞ்சசதானி ஜ பவிஷ்யம் பரிசங்யாதம் முனிபிஸ்தத்வதர்ஷிபிஹி. அஷ்டாதச சகஸ்ரம் வை புண்ணியம் பாகவதம் கிலா ததா சாயுதசங்யாக்கியம் புராணம் பிரம்ம சம்யகம். துவாதசைவ சகஸ்ராணி பிரம்மாண்டம் ச சதாதிகம் ததாஷ்டாதச சாகஸ்ரம் பிரம்ம வைவர்த்தமே வஜாம். அயுதம் வாமனாக்கியம் ஜ வாயவ்யம் ஷட்சதானி ஜ சதுர்விம்சதி சங்யாதம் சகஸ்ராணி துஷௌனகாம். த்ரயோவிம்சதி சாகஸ்ரம் வைஷ்ணவம் பரமாத்புதம். சதுர்விம்சதி சாகஸ்ரம் வாராகம் பரமாத்புதம். ஷோடசைவ சகஸ்ராணி புராணம் சாக்ரிசம் இதம். பஞ்சவிம்சதி சாகஸ்ரம் நாரதம் பரமம் மதம். பஞ்சபஞ்சாசத் சாகஸ்ரம் பத்மாக்கியம் விபுலம் மதம். ஏகாதச சகஸ்ராணி லிங்காக்கியம் சாதிவிஸ்திருதம். ஏகோனவிம்சத் சாகஸ்ரம் காருடம் ஹரிபாட்டிதம். சப்ததச சகஸ்ரம் ச புராணம் கூர்மபாஷிதம். ஏகாசீதி சகஸ்ராணி ஸ்கந்தாக்கியம் பரமாத்புதம். புராணாக்கியாஜ சங்கியாஜ விஸ்தரேண மயானகாஹ. அந்த மத்வயம்னு சொன்னோம் இல்லையா, அப்படி மத்ஸ்ய புராணத்தில் 14,000 ஸ்லோகங்கள் இருக்கு. மத்ஸ்ய புராணம் 14,000 ஸ்லோகங்கள். கவலைப்பட வேண்டாம், நான் ஒவ்வொரு புராணத்தோட பேரும் ஸ்லோக நம்பர் எழுதி நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை ரெக்கார்டாக வச்சுக்கலாம். ஆதுஜன மத்ஸ்ய புராணத்தில் 14,000 ஸ்லோகங்கள். மகா அற்புதமான மார்க்கண்டேயத்தில் 9,000 ஸ்லோகங்கள், 9,000 மற்ற 14,000. பவிஷ்ய புராணத்தில் 14,500, 14,500. தத்துவதர்சிகளான முனிமார் இப்படி சொல்லியிருக்கா. 18,000 ஸ்லோகம் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகம். பிரம்ம புராணம்ங்கிற பேருள்ள புராணத்தில், பிரம்ம புராணத்தில் 10,000 ஸ்லோகங்கள். பிரம்மாண்ட புராணத்தில் 10,100 ஸ்லோகங்கள், 10,100, 10,100. பிரம்ம வைவர்த்தத்தில் 18,000, 18,000. வாமன புராணத்தில் 10,000, 10,000. வாயு புராணத்தில் 24,600 ஸ்லோகங்கள், 24,600. விஷ்ணு புராணத்தில் 23,000, 23,000. வராக புராணத்தில் 24,000, 24,000. அக்னி புராணத்தில் 16,000, 16.
நாரதிய புராணத்தில் 25,000 ஸ்லோகங்கள் 25,000. பத்ம புராணத்தில் 55,000 ஸ்லோகம் 55,000. லிங்க புராணத்தில் 11,000 11,000. கருட புராணத்தில் 19,000 19,000. கூர்ம புராணத்தில் 17,000. ஸ்காந்த புராணத்தில் 81,000 81,000 ஸ்லோகம். இப்படியாக புராண சங்கை ஓரோந்திலையும் சொல்லியிருக்கு. ததைவோபுராணானி ஸ்ருண்வந்துர்ஷி சத்தமாக சனத்குமாரம் பிரதமம் நாரசிம்ஹம் ததப்பரம் நாரதீயம் சிவம் செய்வ தௌர்வாசமனுத்தமம் காபிலம் மானவம் செய்வ ததா சௌஷனசம் பிரதம் வாருணம் காளிகாख्यां च சாம்பம் நந்திகிருதம் சுபம் சௌரம் பாராசர ப்ரோக்தம் ஆதித்யம் ஜாதிவிஸ்தரம் மாகேஸ்வரம் பாகவதம் வாசிஷ்டம் ஜ சவிஸ்தரம் ஏதான்யுபபுராணானி கலிதானி மகாத்மபிஹி. முனிமாரே, புராணங்கள் 18 எண்ணமும் அதனுடைய சங்கையை நான் சொன்னேன். உபபுராணங்கள் என்னெல்லாம் கேட்டுங்கோ. ஆதித்யது சனத்குமாரம், പിന്നെ നാരസിംഹം, പിന്നെ നാരദീയം, പിന്നെ ശിവം, ദൗർവാസവം, കാപിലം, മാനവം, ഔഷനസം, വാരുണം, കാളികം, സാംബം, നന്ദീശ്വരം, സൗരം, പാരാശരം, ആദിത്യം, മാഹേശ്വരം, ഭാഗവതം, வாசிஷ்டம், இப்படி 18 உபபுராணங்கள் இருக்கு. அஷ்டாதச புராணானி கிருத்வா சத்யவதி சுதா பாரதாக்கியானமதுலம் சக்ரே ததுபபிரம்ஹிதம். சத்யவதி புத்திரன் வியாசன் 18 புராணங்கள் ரசிச்சதுக்கு அப்புறம் அதை விட விபுலவும் அதுல்யவுமான பாரதம்ங்கிற பேருள்ள ஒரு இதிகாசம் ரசிச்சார். 1,00,000 ஸ்லோகமாக மகாபாரதம். 2 இதிகாசம் தான் உண்டு. ஒன்று மகாபாரதம், ஒன்று ராமாயணம். பாக்கி எல்லாம் புராணங்கள் தான். ராமாயணத்தை புராணம் நிறைய பேர் சொல்லுவார். ராமாயணம் புராணம் கிடையாது, இதிகாசம். பாரதம் இதிகாசம். 2 இதிகாசங்கள் தான் உண்டு. ஒன்று மகாபாரதம், ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம். மன்வந்தரேஷு சர்வேஷு துவாபரே யுகே பிராதுக்கரோடி தர்மார்த்தி புராணானி யதாவிதி. எல்லா மன்வந்தரங்களையும் துவாபர யுகத்தில் தர்மார்த்தியான வியாசன் புராணங்கள் யதாவிதி உண்டாக்குச்சமப்பர். அப்படி 27 சதுர்யுகத்தில் 27 புராணங்கள். இந்த புராணங்கள் 27 பிராവശ്യം ரசிச்சாச்சு. நீ அடுத்த 28ஆம் சதுர்யுகத்தில் இதே மாதிரி ஒன்று கூட எல்லாம் ரசிப்பா. எப்படி துவாபரே விஷ்ணுர் வியாசரூபேண சர்வதா வேதமேகம் சபகுதா குருதே ஹிதகாம்யா. ஓரோ துவாபர யுகத்திலையும் விஷ்ணு வியாச ரூபத்தில் அவதரிச்சு ஒன்னான வேதத்தை லோககிரத்துக்காக பலதாய் விபஜிப்பர். இதெல்லாம் ஆவர்த்தனம் திருப்பியும் நடக்கும் அப்படின்னாக்கும் தேவி பாகவதத்தில் வருது. அல்பாயுஷோல்ப புத்திம்ச்ச விப்ரான் ஞாத்வா கலாபதாம் புராண சம்ஹிதம் புண்ணியாம் குருதேசௌ யுகே யுகே. கலிகாலத்தில் பிராமணன் அல்பாயசுகளும் அல்ப புத்திகளுமாய் தீர்வான மனசிலாக்கி பகவான் யுகந்தோறும் புண்ணிய புராணங்கள் ரசிக்கிறார். இந்த கலிகாலத்தில் எல்லாம் போயிடுமோ. அப்புறம் அடுத்த கிருதயுகம் வரும்போது புராணங்கள் எல்லாம் அங்கே புராணத்தில் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் இருக்கும். அந்த துவாபர யுகத்தில் வியாசன் ரசிச்சு அந்த புராணங்கள் எல்லாம் சொல்லுவார். எதுக்காக இந்த புராணம் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீசூத்ரதுஜபந்தூனாம் நவேத ஸ்ரவணம் மதம் தேஷாமேவ ஹிதார்த்தாய புராணானி கிருதானிஜா. ஸ்திரீகள் சூத்ரன்மார் பிராமணத்தில் குறைஞ்சவா, இவாளுக்கு ஒன்றும் வேத சிரவணம் விதிச்சிட்டுள்ளதல்ல. அவளுடைய நன்மைக்கு வேண்டித்தான் இந்த புராணங்கள் எல்லாம் விதிச்சிருக்கு. ஏன்னா பல விஷயங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கு, அதெல்லாம் ஸ்திரீகளுக்கு படிக்க முடியாது இல்லையா. அதனால இந்த புராணத்தில் இந்த வேதத்தில் சொல்லிட்டுள்ள வஸ்துக்களை நமக்கு தெரியணுங்கிறதுக்காக புராணத்தில் நிறைய கொண்டு வந்திருக்கா. அது ஸ்திரீகளுக்கு வேத அத்தியனம் கிடையாது, சூத்ரன்மார்க்கு கிடையாது, 4ஆமத்த வர்ணத்தில் வாழ கிடையாது, பிராமணர்ல குறைஞ்ச வாழுக்கும் கிடையாது. வேத சிரவணம் விதிச்சிட்டு இல்லாத ஆளுகளுக்கெல்லாம் காரியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்ததுதான் இந்த புராணங்கள். அதனால மன்வந்தரே சப்தமேத்ர சுபே வைவஸ்வதாபிதே அஷ்டாவிம்சதிமே பிராப்தே துவாபரே முனி சத்தமாக வியாச சத்தபதி சூனு குருர்மே தர்மவித்தமஹ ஏகோ நத்ரிம்சத் சம்பிராப்தே திரௌணிர் வியாசோ பவிஷ்யதி.
വൈവസുദംബരുടെ ശുഭமான 7ാമത്തെ മന്വന്തരത്തില് 28ാമത്തെ ദ്വാപര യുഗത്തിലെ മുനിമാരെ ധർമ്മജ്ഞന്മാരിലെ ശ്രേഷ്ഠനും என்னுடைய குருவும் சத்தியவதி புத்திரனுமான வியாசன் 29ാമത്തെ ദ്വാപരം തുടങ്ങുമ്പോൾ ദ്രൗണിയായി പുറപ്പർ. 27 சதுரயுகம் കഴിഞ്ഞாச்சு, 27 வியாசர் வந்தாச்சு. இனி 28ாமத்தது இனி வரப்போறது, இப்ப நடந்துட்டு இருக்கு. 29ாமத்தது இனி வரும் தாத்பரியம். அதனால அதீதாஸ்து ததாவியாசா சப்தவிம்சதிரேவஜா புராண சம்ஹிதா தைஸ்து கதிதாஸ்து யுகே யுகே. இப்படி 27 வியாசன்மார் வந்தாச்சு. யுகந்தோறும் அவர் புராண சம்ஹிதை ரசிக்கவும் செய்தா. சொன்ன உடனே ரிஷிகள்லாம் பார்க்கறா, இது ஒரு விசேஷமான ஒரு காரியமாச்சு. 27 வியாசன்மார் இருந்தாளா, அது யாரு தெரிஞ்சுக்கணுமேன்னு ஆசை வருது அவளுக்கு. ரிஷய ஊஜுஹு ப்ரூஹி சுத மகாபாக வியாசா பூர்வயுகோத்பவாஹ பக்தாரஸ்து புராணானாம் துவாபரே யுகே. மகாபாகியவனான சூதா, நீங்க ஓரோ துவாபர யுகத்திலேயும் புராண பக்தாக்களா இருந்த வியாசன்மார் ஆரெல்லாம்னு சொல்லுவேளா? இப்ப இந்த இதுல 28ாமത്തെ இந்த மன்வந்தரத்துல வியாச பகவான் உங்களுடைய குரு உங்களுக்கு சொல்லி தந்தார் சொன்னேளே. இதுக்கு மிந்தி இருந்த 27 சதுர்யுகத்திலே ஓரோ வியாசன்மார் உண்டாயிட்டுண்டே, அந்த வியாசன்மாரெல்லாம் ஆராக்கும் அப்படின்னு சொல்லுவேலாம் அப்படின்னு கேட்க, 27 வியாசன்மார் யாரெல்லாம் அப்படிங்கிற விஷயத்தை சூதன் இவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னு வருது. அவளுடைய பேர் என்னெல்லாம், என்ன ஆரெல்லாம் ஆக்குங்கிறத நமக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாகவதம் பிரதமஸ்கந்தத்துல 3ாமത്തെ அத்தியாயம் 25 ஸ்லோகம் பார்த்தோம். அவர் கேட்கிறார், தேவி பாகவதம் பிரதமாத்தியாய ஸ்கந்தம் 3ாமത്തെ அத்தியாயத்தில் 25 ஸ்லோகம் வரை பார்த்தோம். ப்ரூகி சுத மகாபாக வியாசா பூர்வயோகோத்பவா பக்தாரஸ்து புராணானாம் துவாபரே யுகே. மகாபாகியவனான சூதா, ஓரோ துவாபர யுகத்திலே புராண பக்தாக்களாயிருந்த வியாசன்மார்னு சொன்னேனே, அதை யாரெல்லாம்னு சொல்ல முடியுமா? உடனே அந்த ஒவ்வொரு யுகத்தில இந்த 27 சதுர்யுகத்துல ஆரெல்லாம் இருந்தான்னு சொல்றார். துவாபரே பிரதமே வியஸ்தா ஸ்வயம் பேதா ஸ்வயம்புவா பிரஜாபதிர்துதீயேது துவாபரே வியாசகார்யகிருதே திருதீயோ சோஷனா வியாசச்சதுர்த்தேது ப்ரஹஸ்பதிஹி பஞ்சமே சவிதா வியாசஷ்டே மிருத்யுஸ்து துவாபரே மகவா சப்தமே பிராப்தே வசிஷ்டஸ்துஷ்டமே ஸ்மிருதா சாரஸ்வதஸ்து நவமே த்ரிதாமா தசமே ததா ஏகாதசே த்ரிவிஷோ பரத்வாஜஸ்ததः பரம் त्रयोदेशे चान्तरिक्षो धर्मश्चापि चतुर्दशे त्रय्यारुणिस्पञ्चदशे षोडशे तु धनञ्जयः मेधाधिदि सप्तदशे प्रदेह्यष्टादशे तदा अत्रिरेकोनविंशोध गौतमस्तु ततः परम् उत्तमैश्चैकविंशेध हर्यात्मा परिकीर्तितः वेणो वज्रशवाश्चैव सोमो मुष्यायणस्तदा तृणबिन्दुस्तदा व्यासो भार्गवस्तु ततः परम् तदशक्तिर्जादुकर्ण्य कृष्णद्वैपायनस्तदः अष्टाविंशतिसङ्ख्येयं कदिदाया मया श्रुता. ऋषिகளை கேட்டுங்க. 1ாமത്തെ துவாபர யுகத்துல பிரம்மா ஸ்வயம் வேதங்களை விபஜிச்சார். அது பிரம்மா தான் இன்னைக்கு வேதவியாசர். 2ாமത്തെ துவாபர யுகத்துல பிரஜாபதி தான் வியாசனுடைய கர்மம் நிர்வகிச்சார். 3ாமத்ததுல உஷனஸ்ஸா இருந்தான் வியாசன். 4ாமத்ததுல ப்ரஹஸ்பதி. 5ாமത്തെ துவாபர யுகத்துல சவிதா. 6ாமത്തെ துவாபர யுகத்துல மிருத்யு. 7ாமத்ததுல மகவான். 8ாமத்ததுல வசிஷ்டன். 9ாமத்ததுல சாரஸ்வதன். 10ாமத்ததுல த்ரிதாமா. 11ாமത്തെ வேதவியாசர் திரிவருஷன். 12ாமத்தது பரத்வாஜன். 13ாமத்தது அந்தரிக்ஷன். 14ாமத்தது தர்மன். 15ாமத்தது த்ரியாருணி. 16ாமத்தது தனஞ்சயன். 17ாமத்தது மேதாதிதி. 18ாமத்தது விரதி. 19ாமத்தது அத்ரி. 20ாமத்தது கௌதமன். 21ாமத்தது உத்தமன்.
22 വേനൻ, 23 വാജശ്രവസ്, 24 സോമൻ, 25 അമുഷ്യായണൻ. ഒരെണ്ണം കൂടുതൽ വെറുതെ ഇവിടെ തരികയെ 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 ഒന്നുകൂടെ. 21-ാമത്തതില് ഉത്തമൻ, പിന്നെ വേനൻ, വാജശ്രവസ്, സോമൻ, അമുഷ്യായണൻ, തൃണബിന്ദു, ഭാർഗവൻ, ஜாதுகர்ணியன், கிருஷ்ணத்வைபாயனன். இப்படி நான் கேட்டுட்டுள்ள 28 பேர்களாக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்லியாச்சு அப்படிங்கிறான். பார்க்கட்டும். வருது. அதுக்கப்புறம் ஒரு ஆள் கூடுதல் வருது, என்ன தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும். இதை சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். இது வந்து நம்ம இதில்லை. ஒவ்வொரு துவாபர யுகத்திலேயும் ஒவ்வொரு வியாசர் வருவர் அப்படின்னு. இப்போ 28ஆம் சதுர்யுகம், இது வைவஸ்வத மனுவோட காலம். இந்த வைவஸ்வத மனுவோட காலத்தில் வேதவியாச கிருஷ்ணத்வைபாயனன் இதாக்கும் அவர். அதனால கிருஷ்ணத்வைபாயனாத் புரோக்தம் புராணம் யதா ஸ்ருதம் ஸ்ரீமத் பாகவதம் புண்ணியம் சர்வதுக்கௌகநாசனம் காமதம் மோக்ஷதம் செய்வ வேதார்த்த பரிபிரம்ஹிதம் சர்வாகம ரசாராமம் முமுக்ஷூணாம் சதா பிரியம். ரிஷிகளே, கிருஷ்ணத்வைபாயன்கிட்டேருந்து நான் ஸ்ரீமத் பாகவத புராணம் எனக்கு கேட்க முடிஞ்சது. அது அத்தியந்தம் புண்ணியமும் சர்வ துக்கங்களையும் பாவங்களையும் நசிப்பிக்கப்பட்டதும் சர்வாபிஷ்டங்களும் தானம் செய்யப்பட்டதாக்கும், மோட்சம் നൽകக்கூடியதும் வேதார்த்தங்களை விசதீகரிച്ചിട്ടുള്ളതും வேதசாரங்களுக்கெல்லாம் ആരാമമായിട്ടുള്ളതും മുമുക്ഷുകൾക്ക് എപ്പോഴും പ്രിയമായിട്ടുള്ളതുമാക്കും அந்த ஸ்ரீமத் பாகவத புராணம். വ്യാസേന കൃത്വാത് ശുഭം പുരാണം ശുഗായ പുത്രായ മഹാത്മനേയത് വൈരാഗ്യയുക്തായ ച പാഠിതം വൈ വിജ്ഞായ ചൈവാരിണ സംഭവായ. അത്യന്തം ശുഭപ്രദமான இந்த புராணம் வியாசன் ரசிச்சார். പിന്നെ வைராக்கியம் வந்தவனும் மரணியில ஜனிச்சவனும் மகாத்மாவன சுகன்கிற புத்திரனை படிப்பிக்கவும் செய்தார். இப்படி சுப்பிரதமான புராணம் வியாதவியாசர் ஜெயிச்சார். வைராக்கியம் வந்தவனும் மரணியில ஜனிச்சவனும் மகாத்மான சுகங்கிற புத்திரனை படிப்பிக்கவும் செய்தார். அதுக்கப்புறமோ சுதம்மயா தத்ர ததா கிரகீதம் யதார்த்தவத் வியாச முகான் முனீந்திரா புராணகுக்கியம் சகலம் சமேதம் குரு பிரசாதாத் கருணாநிதேஷ்ட. முனீந்திரன்மாரே, அங்க வச்சு நான் வியாச முகத்திலேருந்து நேரிட்டு அந்த கருணாநிதியான குருவனுடைய பிரசாத நிமித்தம் புராண கிரகியமாയിട്ടുള്ള சகலதும் கிரகிச்சேன். அதனால என்ன, சூதேன பிருஷ்ட சகலம் ஜகாதத்வைபாயனஸ்தத்ர புராண குஹ்யம் அயோனிஜேனாத்புத புத்தினா வைஸ்ருதம் மயா தத்ர மகாபிரபாவம். அயோனிஜனும் அத்புத புத்திமானுமான புத்திரன் கேட்டதனுசரித்து துவைபாயனன் புராண முக்கியமான சகலதும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அங்க வச்சு எனக்கு அந்த மகத்தான பிரபாவம் கேட்கறதுக்கு கழிஞ்சது. அதனால ஸ்ரீமத் பாகவதாமரங்கிரி பபலா ஸ்வாதாகரஸ்தத்தமஹா சம்சாரார்ணவ துர்விகாஹ்ய சலிலம் சந்தர்த்து காமசுகா நானாக்யானரசாலயம் ஸ்ருதிபுடைர் பிரேம்ணா ஸ்ருணோதத்புதம் தச்ருத்வான விமுச்யதே கலிபயோ தேவம் விதக்ஷிதௌ. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது ஒரு கல்ப விருட்சம். அது மதுநிஷிந்தியான பலம் ஆஸ்வதிச்சு அபகிருத சித்தனான சுகன் கடக்கிறதுக்கு விஷமான சம்சார சமுத்திரத்தில் ஜலம் தரணம் செய்யறதுக்கு ஆகிரகிச்சு நானா ரசங்கள் நிறைஞ்ச கதைகளுக்கு இருப்பிடமான ஒரு புராணத்தை அப்படியே ஸ்ரத்தையோட பக்தியோட அத்புதபூர்வம் கேட்டிருந்தார். அந்த புராணம் ஸ்ரத்தையோட கேட்டு கலிபேயத்தின் முக்தனாவாத்த ஏதொருவனாக்கும் பூமியில உண்டு. அப்படிப்பட்ட விசேஷமானது இந்த தேவி பாகவதம். இது ஸ்ரத்தையோட கேட்டா கலிபயத்திலேருந்து முக்தனாவாத்தவா யார் இருப்பா? கலின்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா ஞானம் இல்லாத அவஸ்தைக்கு அஜ்ஞானம்னு பேர். பாபி ஞான விவேதர்ம விகிதஸ் ஸ்வாச்சாரஹீனாசயோ வியாஜேனாபி ஷ்ருணோதி யஃப் பரமிதம் ஸ்ரீமத் புராணோத்தமம் புக்த்வா போக கலாபமத்ர விபுலம் தேகாவசானே பலம் தேகாவசானே சலம் அச்சலம் தேகாவசானே சலம் யோகி பிராப்யமவாப்னுயாத் பகவதி நாமாங்கிதம் சுந்தரம்.
பாபியானபி வேத தர்மரகித சுவாச்சார ஹீனாச்சயோ. அத்தியந்தம் பாபியோ, தர்மிஷ்டன் இல்லாதவனோ, சுவாச்சாரங்கள் அனுஷ்டிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவனோ ஆறு வேணா ஆகட்டும், உத்தமமான இந்த புராண கதை ஆத்மார்த்தம் இல்லாத கேட்டா போலும் அவனுக்கு நானா போகங்களும் அனுபவிச்சு தேகம் விழற சமயத்தில் யோகிகளுக்கு மாத்திரம் எத்திப்படப்பட்டதும் பகவதி நாமத்தினால விசிஷ்டமான சுந்தரவும் அஜலவுமான ஸ்தானம் பிராபிக்கவும் செய்வன். அவன் எந்தவித ஒரு நிஷ்டையும் இல்லாதவன் அஸ்ரத்தையா கேட்டா கூட இது சாதிக்குன்னு சொன்னா, ஸ்ரத்தையோட கேட்கப்பட்டவளுக்கோ 100% கேரண்டி ஷுவரா அந்த பலன் கிடைக்கும் தாற்பயம். அதை எம்பசிஸ் பண்றதுக்கு தான் அப்படி சொல்றது. அதனால யா நிர்குணா ஹரிகராதி பிரப்ய லப்யாம் வித்யா சதாம் பிரியதமாத சமாதிகம்யாம் சாதஸ்ய சித்த குஹரே பிரகரோதி பாவம் யசம் ஸ்ருணோதி சததம் து சதி புராணம். நிர்குணையான அந்த ஆரி ஹரி ஹரன் தொடங்கியமா போலும் அப்பிராபியமாய் இருக்கிறதோ, 6 சஜ்ஜனங்களுக்கு அத்தியந்தம் இஷ்டப்பட்டவளும் சமாதி கொண்டு பிராபிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறதோ அந்த தேவி எல்லா இப்பொழுதும் தேவி புராணம் சித்தாபுரம் கேட்கப்பட்ட ஹிருதய முகுரத்தில் தன்னுடைய பாவத்தை உறப்பிப்பள். நிர்குணையானதுன்னா அந்த பரபிரம்மம், 26ஆம் தத்துவமான பிரம்மம், சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த 3 குணங்களோட கூடியது 25ஆம் சப்தம் சகுண பிரம்மம். அதுதான் மகாகணபதி தொடங்கி மகாவிஷ்ணு வரைக்கும் அத்தனை தேவதா சுரூபங்களும். அதனாலதான் ஹரிஹரன் தொடங்கினவா அவளுக்கு போலும் அப்பிராபியமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னா, அவளை விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் பவரா இருக்கக்கூடிய அந்த சக்தின்னு அர்த்தம். அந்த சக்தி எந்த சஜ்ஜனங்களுக்கு அத்தியந்தம் இஷ்டப்பட்டவளா இருக்காளோ அந்த சக்தி, சமாதி கொண்டு பிராபிக்கக்கூடிய அந்த சக்தி எப்போதும் தேவபுராணம் சித்தாபுரம் கேட்கக்கூடிய ஹிருதய முகரத்தில் வசிப்பள். அப்படின்னா அந்த தேவி பாகவதத்தினுடைய பிரபாவத்தை காணிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அதனால சம்பிராபியமானுஷபவம் சகலாங்கயுக்தம் போதம் பவார்ணவ ஜலோத்தரணாய காமம் சம்பிராபிய வாச்சகமஹோ ந ஸ்ருணோதி மூடோசௌ பஞ்சிதோத்திர விதினா சுகதம் புராணம். சம்சார சாகரத்தில் தாண்டறதுக்கு போகிற சமயத்தில் இந்த ஒரு தடி பொங்கி கிடந்தா எப்படி அதை பிடிச்சி ஈஸியமாக போயிடுவோமோ அப்படி பொங்கு தடிய மாதிரி அங்கவைகல்யம் ஒன்றும் இல்லாத பூர்ண மனுஷனாய் ஜனிச்சிட்டும் பாஷ மனசிலாக்க முடியாம கழிஞ்சாலும் ஆராக்குமோ சுகப்பிரதமான புராணம் கேட்காதிருக்கா அவன் விதியால வஞ்சிக்கப்பட்டவன் தான். சம்சார சாகரம் தாண்டுவான் பொங்கித்தடிய ஒன்றும் அங்கவைகல்யம் ஒன்றும் இல்லாத பூர்ண மனுஷனாய் ஜனிச்சிட்டு கூட பாஷ மனசிலாக்க கழிஞ்சிட்டு கூட ஆராக்குமோ சுகப்பிரதமான புராணம் கேட்காம இருக்கா அவன் விதியால வஞ்சிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதுக்கு பிராப்தம் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுவாளே நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னா, யார்கிட்ட கொடுத்து வச்சது? யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காளா? கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சொன்னா நம்ம அப்படிதான் புண்ணியம் செய்திருக்கோம் தாற்பயம். அதனால எஃப் பிராப்யகர்ண யுகலம் படு மானுஷத்வே ராகி ஸ்ருணோடி சடதம் ச பராபவாதான் சர்வார்த்ததம் ரசநிதம் விமலம் புராணம் நஷ்ட குதோ ந ஸ்ருணுதே புவி மந்த புத்திஹி. மனுஷ ஜென்மத்தில் சமர்த்தமான 2 காதுகள் லபிச்சிட்டு கூட விஷயாசக்தன் பௌதிக சுகங்களை பிரதிபத்த தோணி ததா பராபவாதங்கள் கேட்டுருக்கான். எல்லா அர்த்தங்களையும் கொடுக்கப்பட்டதும் பரிசுத்தம் உள்ளதும் புராணம் அந்த புராணம் லோகத்துக்கு என்னத்தினால லோகம் கேட்க மாட்டேங்கிறது. அவன் புத்தி கட்டவனும் நசிச்சவனும் தான் மனுஷ ஜென்மம் அவனுக்கு நஷ்டமாயிடுறது. அந்த ஜென்மம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். தேவி பாகவதம் கேட்காத ஜென்மம் பிரயோஜனமே, காதுகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம்.